அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியா விஷன் 2030 அப்படிங்கிறதுல நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஏகப்பட்ட பலதரப்பட்ட மாறுதல்களை வந்து சவுதி அரேபியா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான வரப்போற மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சட்ட திட்டங்கள், வேலை வாய்ப்பு மற்றும் நிகழ்வை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சவுதி அரேபியாவில் ரியாத் சிட்டியில் இப்போதைக்குன்னு முதல் முறையா ரியாத் சிட்டில கிட்டத்தட்ட 1700 ஏஐ கேமராக்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இதன் மூலம் சவுதி ரியாத்தில் நீங்க எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட பப்ளிக் பிளேஸ்ல ஃபுல்லாக இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்றது மூலம் உங்களை கண்டிப்பா கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தவறுகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஏஐனால அது உங்களை ஸ்கேன் பண்ண உடனே நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், எங்கே இருக்கீங்க, எப்படிங்க, இல்லீகலா இருக்கீங்களா, லீகலா இருக்கீங்களா, உங்களோட அனைத்து வகையான டீட்டெயிலும் வந்து கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி கேமரா சிஸ்டம் நமக்கு ஏர்போர்ட்ல கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்ல இருந்து எமிகிரேஷன் முடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட்ல ஸ்டாம்பிங் பண்ணி போடணும் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. இதுலேயே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து சவுதி அரேபியா ரியாத் ஏர்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு ஏஐ கேமரா வைக்க போறாங்க. அந்த ஏஐ கேமரா ஒரு நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 34-35 பேரை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட தகவலை வந்து பரிமாற்றல் செய்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வெளியனுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படிங்கிற மாதிரி இந்த சவசாத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கேமராக்கள் பயன்படுத்துறது மூலம் நம்ம வந்து சவுதி அரேபியா விட்டு வெளியே போறதாலும் சரி, உள்ள வரதாலும் சரி, இந்த ஏஐ கேமரா நம்ம என்ட்ரான உடனேயே நம்மளை ஸ்கேன் பண்ணி நம்மளோட அனைத்து தரவுகளையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுறதுனால இனிமேல் நம்ம போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் வெயிட் பண்ணி எக்ஸிட்டோ என்ட்ரியோ ஆக வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஸ்கேன் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகிடும், நம்ம வாட்ட வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ளேயோ வெளியோ போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனில் சவுதி அரேபியா டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. இனி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமோ இல்லை க்யூவில் போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கும். இதனால் அதிகப்படியான நேரம் மிச்சமாகும். 0 லெவலில் தான் கொண்டு வர்றதுக்கு தான் சவுதி அரேபியா இதுக்கான முன்னேற்றங்களை ஏற்பாடு பண்ணுதுங்கிற மாதிரி அந்த சவசாத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான். விசிட் போகிறவங்களோ திரும்ப வர்றவங்களோ வந்து அதிகப்படியான க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இதை தவிர்க்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு தகவலை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.